நண்பர்களே, இந்த வீடியோ உங்களை தேடிக் கொண்டிருந்தது. பிரபஞ்சத்தால் இனி காத்திருக்க முடியாததால் அது உங்களை கண்டுபிடித்தது. அந்த சக்கரங்கள் உங்களை ஒரு புதிய பயணத்திற்கு அழைக்கின்றன. இந்த வீடியோ சாதாரணமானது அல்ல. நீங்கள் சாதாரண ஆன்மாவும் அல்ல. அதனால்தான் இந்த வீடியோ இன்று உங்களிடம் வந்துள்ளது. சரியான நேரத்தில் ஏன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஏனென்றால் உங்கள் ஆன்மா சோர்வாக இருக்கிறது. நீங்கள் சிரிக்காமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே ஏதோ உடைந்ததாக உணர்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிதாக ஏதாவது ஒன்றை பெற பாடுபடுகிறீர்கள், ஆனால் இரவில் அதே வெறுமை திரும்புகிறது. யாரும் அதை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் பிரபஞ்சம் அதை புரிந்து கொள்கிறது. அது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. உங்கள் போராட்டங்கள், உங்கள் மௌனங்கள், உங்கள் உடைந்த நம்பிக்கைகள் மற்றும் யாரிடமும் சொல்லாமல் நீங்கள் ஜெபித்த பிரார்த்தனைகள். அதனால்தான் இந்த வீடியோ உங்களிடம் வந்துள்ளது. ஏனென்றால் நீங்கள் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறீர்கள். பிரபஞ்சமே முன்னேறி உங்களுக்கு அறிகுறிகளை கொடுக்கத் தொடங்கியது. அந்த அடையாளம் இந்த வீடியோ. சில மாதங்களுக்குப் பிறகு நீங்கள் திரும்பி பார்த்து, ஆம், என் கதை இங்கிருந்து மாறியது என்று கூறுவீர்கள். பிரபஞ்சம் என் பெயரை அழைத்த தருணம் இது. இது என்னை தேடிக்கொண்டிருந்த வீடியோ. அது நிற்கவில்லை. பின்வருவது உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றும். இவை வார்த்தைகள் அல்ல, ஆற்றல். இது ஒரு செய்தி. நீங்கள் இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தால் பிரபஞ்சம் உங்களை ஏற்றுக்கொண்டது. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த தருணம் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது என்பதை உங்கள் ஆன்மா அறிந்திருக்கிறது. இந்த வீடியோவுடனான உங்கள் சந்திப்பு இந்த நேரத்தில் முன்பே எழுதப்பட்டது. சில நேரங்களில் திடீரென்று தோன்றும் ஒன்று நம் வாழ்வில் வருகிறது. ஆனால் அது இல்லை, அது விதி. அதை கண்ட பிறகு நீங்கள் அழலாம் அல்லது அமைதி உணர்வை அனுபவிக்கலாம். ஏனென்றால் உங்கள் ஆன்மா இந்த உண்மையை அங்கீகரிக்கும். வெற்றி தொடங்கும் போராட்டத்தில் நீங்கள் அந்த கட்டத்தில் இருக்கிறீர்கள். ஆம், நீங்கள் நிறைய தனிமையை கடந்துவிட்டீர்கள். உங்கள் உணர்ச்சிகள் பெரும்பாலும் கேட்கப்படாமல் இருந்தன. ஆனால் ஒவ்வொரு வலியும் இப்போது சில மாதங்கள் தொலைவில் உள்ள அதிசயத்திற்கு உங்களை தயார்படுத்தியுள்ளது. உங்கள் நேரம் மாறப்போகிறது. ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது. உங்கள் பழைய அச்சங்கள், பழைய சந்தேகங்கள், பழைய காயங்களிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்களை வெறுங்கையுடன் விட்டுவிட விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் பிடியை தளர்த்தினால் மட்டுமே அது உங்கள் கையை பிடிக்கும். உங்களை தடுத்து நிறுத்திய விஷயங்களிலிருந்து நீங்கள் விட்டுக் கொடுக்க நினைத்த போதெல்லாம், நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒருவேளை இது என் விதியில் இல்லாமல் இருக்கலாம் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளும் போதெல்லாம் பிரபஞ்சம் ஒரு புதிய திட்டத்தை கொண்டுள்ளது. நீங்கள் ஒருபோதும் கேட்காததை விரைவில் பெறுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் வெறுமனே ஆதரவை கேட்கவில்லை. மேலும் பிரபஞ்சம் அத்தகைய இதயங்களை வெறுமையாக திருப்பித் தருவதில்லை. இப்போது அடுத்த அத்தியாயம் தொடங்கும்போது பழைய புத்தகத்தை மூடு. உங்களை உடைத்த நபரை மன்னியுங்கள். ஒரு காலத்தில் நழுவிய வாய்ப்பை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது வருகிறது. புதிய வாய்ப்புகள், புதிய உறவுகள் மற்றும் புதிய தொடக்கங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இந்த வீடியோ ஒரு புதிய உலகத்திற்கான முதல் கதவு. அங்கு நீங்கள் கைவிடுவதில்லை, ஆனால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒளியை அடையாளம் காணுங்கள். இந்த செய்தி உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. எனவே உங்கள் கண்கள் கண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தால் அல்லது உங்கள் இதயம் துடித்தால், உங்கள் வாழ்க்கையில் மந்திரத்தை கொண்டு வரும் ஆற்றலுடன் நீங்கள் இப்போது இணைந்திருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். வரும் மாதங்களில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி ஒவ்வொரு திருப்பத்திலும் உங்களுக்கு உதவுவது போல் நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் அதை உச்சரிப்பதற்கு முன்பே யாரோ ஒருவர் உங்கள் தேவையை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் என்ன நினைத்தாலும் பக்குல் அசோகர் உங்கள் முன் தோன்றுவார். பின்னர் நீங்கள் இப்போது கேட்டதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவை வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஒரு எச்சரிக்கை, ஒரு தயாரிப்பு, ஒரு ஆசீர்வாதம். உங்களை எப்போதும் இழிவாக பார்த்தவர்கள் எப்போதும் உங்களை இழிவாக பார்த்தவர்கள் இப்போது பிரபஞ்சம் உங்களுடன் எப்படி நிற்கிறது என்பதை காண்பார்கள். உலகம் இதுவரை கண்டதாத ஒரு சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் பிரபஞ்சம் எப்போதும் அதை பார்த்திருக்கிறது. இந்த உலகில் நீங்கள் எதையாவது விரும்பினால், மகிழ்ச்சி, செழிப்பு, அன்பு அல்லது வெற்றி, முதலில் உங்கள் ஒளிவட்டத்தை சுத்திகரியுங்கள். இந்த தீர்வு எவ்வளவு எளிது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். முதலில் சுத்தமான மற்றும் நேர்மறை எண்ணங்களை சிந்தியுங்கள். ஒவ்வொரு எதிர்மறை எண்ணமும் உங்கள் ஒளிவட்டத்தை கெடுக்கிறது. எதிர்மறை எண்ணத்தை உடனடியாக நேர்மறையான ஒன்றாக மாற்ற முயற்சிக்கவும். தியானம் செய்து சுய பரிசோதனை செய்யுங்கள். தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். இது உங்களுக்குள் அமைதியையும் சமநிலையையும் உருவாக்கும். உங்கள் ஒளிவட்டத்தை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்றும். மூன்றாவதாக, இயற்கையுடன் நெருக்கமாக இருங்கள். இயற்கையில் நேரத்தை செலவிடுவது உங்கள் ஒளிவட்டத்தை சுத்திகரிக்கிறது.
தாவரங்கள், மரங்கள், நீரோடங்கள் மற்றும் சூரிய ஒளி உங்கள் ஆற்றல் புலத்தை சுத்திகரித்து சமப்படுத்துகிறது. நான்காவதாக, சுத்தமான மற்றும் சாத்வீக உணவை உண்ணுங்கள். நீங்கள் உண்ணும் உணவு உங்கள் ஒளிவட்டத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே உங்கள் ஆற்றலை நேர்மறையாக வைக்க புதிய, இயற்கை மற்றும் சாத்வீக உணவை உண்ணுங்கள். நன்றியை வெளிப்படுத்துங்கள். உங்களிடம் இருக்கும் பொருட்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றியை தெரிவியுங்கள். நீங்கள் நன்றியுடன் இருக்கும்போது உங்கள் ஒளியின் பிரகாசம் அதிகரிக்கிறது. மேலும் இந்த ஒளி எல்லா திசைகளிலும் பரவுகிறது. அன்பையும் இரக்கத்தையும் பரப்புங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி, தன்னலமின்றி அன்பை கொடுக்கும்போது உங்கள் ஒளி பொன்னிறமாக மாறுகிறது. ஒளி உண்மையில் அவ்வளவு முக்கியமா என்று இப்போது நீங்கள் யோசிக்கலாம். ஆம், உங்கள் வாழ்க்கையில் வரும் விஷயம் என்னவென்று தீர்மானிப்பது உங்கள் ஆற்றல்தான். உங்கள் ஒளியின் பிரகாசம். உங்கள் ஒளிவட்டம் நேர்மறையாக மற்றும் சக்தி வாய்ந்ததாக பிரகாசமாக இருந்தால் நீங்கள் கற்பனை செய்யும் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் வரும். இருந்தபோதிலும் உங்கள் ஒளிவட்டம் பலவீனமாக இருந்தால் விஷயங்கள் தடைகளாக வரும். பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி நீங்கள் எவ்வளவு திவீகமானவர் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவதாகும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. உங்களுக்குள் பிரபஞ்சத்தின் மகத்தான சக்தியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இப்போது இந்த சக்தியை பயன்படுத்துவது உங்களுடன். இன்று தொடங்கி உங்கள் ஒளிவட்டத்தை சுத்திகரித்து வலுப்படுத்த உறுதி கூறுங்கள். உங்கள் எண்ணங்கள், செயல்கள் மற்றும் உணர்ச்சிகளை நேர்மறையாக மாற்றுங்கள். பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கிறது. மேலும் உங்கள் ஒளிவட்டம் சுத்திகரிக்கப்படும் போது அது உங்களுக்கு உண்மையில் தேவையான அனைத்தையும் வழங்கும். பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி நீங்கள் கேட்பதற்கு மட்டுமல்ல, உணரவும் அரவணைக்கவும் மட்டுமே. உங்கள் ஒளிவட்டத்தின் சக்தியை நீங்கள் அடையாளம் காணும்போது வாழ்க்கையில் எவ்வளவு சிரமமும் எளிதாகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் முடிவுகள் தெளிவாகும். மேலும் உங்கள் வாழ்க்கை நோக்கி ஒரு புதிய ஆற்றலை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் ஒளிவட்டத்தின் தூய்மை உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கிறது. உங்கள் ஒளிவட்டம் நேர்மறையாக இருக்கும்போது மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் உங்கள் பிரணிதத்தில் நன்றாக உணர்கிறார்கள், உங்களை மிகவும் மதிக்கிறார்கள். உங்கள் ஒளிவட்டம் ஒரு காந்தம் போல செயல்படுகிறது. அது சுத்தமான மற்றும் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் அது உங்களுக்கு செழிப்பை தருகிறது. மகிழ்ச்சி, செழிப்பு, அன்பு மற்றும் வெற்றியை நாம் ஈர்க்க முடியும். இருந்தபோதிலும் அது எதிர்மறை எண்ணத்தால் நிறைந்திருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தையும் ஏமாற்றத்தையும் கொண்டு வரலாம். அதனால்தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஒளியை கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் உடலையும் மனதையும் கவனித்துக் கொள்வது போல, அவற்றை சுத்தமான மற்றும் தூய்மையான வைத்திருப்பது போல, அவற்றை கருணையுடன் நடத்துவது போல அதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் ஒளி உங்கள் சுய மரியாதையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களை நேசிக்கும் போது, உங்களுக்கு தேவைப்படும் போது சமையல் உதவியை வழங்கும் போது, உங்களை மதிக்கும் போது உங்கள் ஒளி வலுவாகவும் பிரகாசமாகவும் மாறும். எனவே நீங்கள் எவ்வளவு மதிப்புமிக்கவர் என்பதை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நினைவூட்டுங்கள். உங்களை நேசிக்கவும். இந்த அன்பு அயனி உங்கள் ஒளி மூலம் உலகம் முழுவதும் பரவும். பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடன் இருக்கும். இந்த செய்தி அதற்கு சான்றாகும். உங்கள் வாழ்க்கையில் இந்த தெய்வீக சக்தியை தழுவி பிரபஞ்சமே உங்களிடம் ஈர்க்கப்படும் அளவிற்கு உங்கள் ஒளியை மேம்படுத்த வேண்டிய நேரம் இது. நமது ஒளியின் தூய்மையும் வலிமையும் நம் வாழ்வின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கிறது. நமது ஒளிக்கதிர் தூய்மையாகவும் வலுவாகவும் இருந்தால் நாம் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறோம். நமது உறவுகள் இணக்கமாக இருக்கும். மேலும் நமது இலக்குகளை நோக்கி வேகமாக முன்னேறுகிறோம். மாறாக நமது ஒளிக்கதிர் பலவீனமாகவோ அல்லது எதிர்மறை ஆற்றலால் பாதிக்கப்பட்டாலோ வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறோம். உங்கள் ஒளிக்கதிர்களை எவ்வாறு அடையாளம் காண்பது? ஒளிக்கதிர்களை உணர்வது அல்லது பார்ப்பது அனைவருக்கும் சாத்தியமில்லை. இருப்பினும் நமது ஒளிக்கதிர்களின் நிலையை மதிப்பிடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய சில முறைகள் உள்ளன. அதாவது சுய பரிசோதனை. உங்கள் எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் உடல் உணர்வுகளுக்கு கவனம் செலுத்துதல். நீங்கள் அடிக்கடி சோர்வாக, மனச்சோர்வடைந்ததாக அல்லது எரிச்சலாக உணர்ந்தால் அல்லது கனவுகளை கண்டால் இது உங்கள் ஒளிக்கதிர்கள் எதிர்மறை ஆற்றலால் பாதிக்கப்படுவதை குறிக்கலாம். தியானம் மற்றும் பிராணாயாமம். வழக்கமான தியானம் மற்றும் பிராணாயாமம் உங்கள் உள் ஆற்றலை உணரவும் உங்கள் ஒளிக்கதிர்களின் நிலையை தீர்மானிக்கவும் உதவும். மூன்றாவதாக, அனுபவம் வாய்ந்த வழிகாட்டியின் உதவியை நாடுங்கள். முடிந்தால் உங்கள் ஒளிக்கதிர்களை ஆராயக்கூடிய அனுபவம் வாய்ந்த யோகி அல்லது ஆற்றல் குணப்படுத்துபவரை அணுகவும். நமது ஒளிக்கதிர்கள் வெளிப்புற எதிர்மறை ஆற்றலால் பாதிக்கப்படலாம். எனவே அதை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். எனவே எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், தியானியுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். யாரை பற்றி எப்போதும் தவறாக பேசாதீர்கள். உங்கள் ஒளிக்கற்றையின் தூய்மை உங்களை மட்டுமல்ல,
உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கிறது. உங்கள் ஒளிக்கற்றை நேர்மறையாக இருக்கும்போது மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் உங்கள் முன்னிலையில் நன்றாக உணர்கிறார்கள், உங்களை அதிகமாக மதிக்கிறார்கள். பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடன் இருக்கும். இந்த செய்தி அதற்கு சான்றாகும். உங்கள் வாழ்க்கையில் இந்த தெய்வீக சக்தியை ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சமே உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் அளவிற்கு உங்கள் ஒளிக்கற்றையை வலுப்படுத்த வேண்டிய நேரம் இது. உங்களுக்குள் மறைந்திருக்கும் இந்த அற்புதமான சக்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை இப்போது முடிவு செய்ய உங்கள் முறை. நண்பர்களே, இது சாதாரண வீடியோ அல்ல. இது உங்களுக்குள் இருக்கும் ஒரு அடையாளம். இறுதி வரை இதை பாருங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு முக்கியமான ஒன்றை சொல்லப் போகிறது. உங்கள் ஒளிக்கற்றை மாறிவிட்டது. மக்கள் அதை உணர்கிறார்கள். மக்கள் திடீரென்று உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் என்று நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்திருக்கிறீர்களா? உங்கள் கட்டளை என்ன? சமீபத்தில் மக்கள் உங்களை மிகவும் கவனமாக கேட்கத் தொடங்கியிருப்பது போல் தெரிகிறது. அல்லது மக்கள் உங்களை பார்க்கும்போது அவர்களின் கண்களில் ஒரு விசித்திரமான ஆர்வம் தோன்றியுள்ளதா? அப்படியானால் இது சாதாரணமானது அல்ல என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது உங்கள் ஒளிக்கற்றையில் ஒரு தெய்வீக மாற்றத்தின் அறிகுறியாகும். உங்கள் சக்தி இப்போது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தூய்மையாகவும் இருப்பதால் அது மற்றவர்களை எளிதில் ஈர்க்கிறது. இன்றைய வீடியோ வெறும் தகவல் மட்டுமல்ல, இது உங்களால் மட்டுமே பெறப்பட்ட ஒரு செய்தியும் கூட. இப்போது இதில் மாற்றத்தின் பின்னணியில் உள்ள ரகசியத்தை புரிந்து கொள்ள ஆழமாக ஆராய்வோம். ஒளியின் ரகசியம். அது உங்கள் முழு உலகத்தையும் எவ்வாறு மாற்றும்? உங்கள் ஒளி, உங்கள் ஆற்றல் புலம், உங்கள் முழு வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த ஒளி பலவீனமாக இருக்கும்போது மக்கள் உங்களை கவனிக்க மாட்டார்கள். உங்கள் வார்த்தைகள் பயனற்றதாக தோன்றுகின்றன, மேலும் நீங்கள் சோர்வாக உணர்கிறீர்கள். ஆனால் இந்த ஒளி சக்தி வாய்ந்ததாக மாறும்போது உங்கள் இருப்பு மாயாஜாலமாகிறது. மக்கள் உங்கள் வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் உங்களை விரும்பத் தொடங்குகிறார்கள், மேலும் உங்களைச் சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஈர்ப்பு வட்டம் உருவாகிறது. இதுதான் இப்போது உங்களுக்கு நடக்கிறது. உங்கள் ஆற்றல் நிலை மிகவும் உயர்ந்துள்ளது. நீங்கள் இனி புறக்கணிக்கப்பட முடியாது. இது உங்கள் வாழ்க்கையில் ஆழமாக சிலவற்றை மாற்றப் போகிறது என்பதற்கான தெய்வீக அறிகுறியாகும். இது தற்செயல் நிகழ்வு அல்ல. உங்கள் ஒளிக்கற்றையில் ஒரு தெய்வீக மாற்றத்தின் முவைத்தது, மேலும் அதன் சக்தி மிகவும் வலுவாகிவிட்டது. அதை யாரும் புறக்கணிக்க முடியாது. இன்று அது இனி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் அல்ல. இது உங்கள் ஆன்மாவின் சக்தி. இது உங்கள் அடையாளம். இப்போது அது முழு உலகமும் அதை உணரக்கூடிய அளவிற்கு பிரகாசமாகிவிட்டது. எவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒளி உள்ளது. ஆனால் சிலரின் ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது முழு வளிமண்டலத்தையும் மாற்றும். இப்போது நீங்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் ஒருவராகிவிட்டீர்கள். உங்கள் இருப்பு மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாகிவிட்டது. நீங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். லோகா சமஸ்தா புஷ்பா மகா. இந்த ஈர்ப்பு வெளிப்புறமானது அல்ல. இது உங்கள் ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் ஆற்றல்களின் விளையாட்டு. உங்கள் ஒளி தெய்வீகத்தால் நிரப்பப்படும் போது மக்கள் காரணமின்றி உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். உங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு மிகவும் வற்புறுத்தலாக தோன்றுகிறது. பிரபஞ்சம் உங்களுடன் இணைந்து செயல்படத் தொடங்கும் போதுதான் வாழ்க்கையில் மாற்றம் திடீரென்று வரும் என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், மாற்றம் முதலில் நமது ஒளியில் நிகழ்கிறது, பின்னர் அதன் தாக்கம் நமது யதார்த்தத்தில் தெரியும். உங்கள் ஒளிக்கற்றையில் ஏற்படும் மாற்றம் சாதாரணமானது அல்ல. நீங்கள் காத்திருந்ததை பெறப்போகிறீர்கள் என்பதற்கான தெய்வீக அறிகுறி இது. உங்களுக்குள் வந்திருக்கும் புதிய ஆற்றல் உங்கள் முழு யதார்த்தத்தையும் மாற்றப்போகிறது. இதுவரை உங்களை தவிர்த்து வந்த வாய்ப்புகள் தானாகவே உங்களிடம் வரும். இப்போது கடின உழைப்பை விட உங்கள் ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விஷயங்கள் உங்கள் விருப்பத்தின்படி நடக்கத் தொடங்குகின்றன. உங்கள் ஆற்றல் நிலை உயர்ந்திருந்தால் இந்த அறிகுறிகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தோன்றும். முதல் அறிகுறி என்னவென்றால், மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கத் தொடங்குவார்கள். இப்போது நீங்கள் தகுதியுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களுக்குள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை நீங்களே தடுத்துக்கொள்வதை நிறுத்திவிட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் ஏற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் அழைக்கும் போது அது தாமதமாகலாம், ஆனால் அது எப்போதும் இருட்டாகாது. எதிர்காலத்தில் நீங்கள் முன்பு இல்லாத அளவுக்கு தற்செயல் நிகழ்வுகளை காண்பீர்கள். உங்கள் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் மக்களை சந்திப்பீர்கள், மேலும் உங்களை ஆச்சரியப்படுத்தும் வாய்ப்புகளை சந்திப்பீர்கள். நீங்கள் ஒரு மாற்றத்தின் விளிம்பில் இருக்கிறீர்கள். வெற்றி உங்களிடம் வெகு தொலைவில் இல்லை, ஆனால் மிக அருகில். நீண்ட காலத்திற்கு முன்பு நீங்கள் இழந்த நம்பிக்கையின் ஒரு பகுதி மட்டுமே இப்போது பிரபஞ்சம் உங்களை கண்டுபிடித்துவிட்டது. மீண்டும் உங்களை இழந்து விடாதீர்கள், தயாராகுங்கள் என்று உங்களுக்குள் இருக்கும் குரலை கேளுங்கள். ஏனென்றால் உங்களை விட யாரும் அதற்கு தகுதியானவர்கள் இல்லை. நீங்கள் உங்களை தவிர்த்து வந்திருக்கலாம், ஆனால் பிரபஞ்சம் உங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தது.
எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அதே நேரத்தில் தெய்வீக சக்தி உங்களுக்காக புதிதாக ஒன்றை உருவாக்கி கொண்டிருந்தது. இப்போது நீங்கள் புதிதாக ஒருவரை சந்திக்கும் போதெல்லாம் எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். இது உங்கள் புதிய ஒளியின் ஆற்றலின் விளைவு. இரண்டாவது அறிகுறி என்னவென்றால், மக்கள் உங்கள் முன்னிலையில் அமைதி உணர்கிறார்கள். உங்கள் ஒளி மிகவும் சக்தி வாய்ந்ததாகவிட்டது. அது மற்றவர்களுக்கு நேர்மறை ஆற்றலை பரப்புகிறது. மூன்றாவதாக, மக்கள் உங்களை முன்பை விட அதிகமாக விரும்பத் தொடங்கியுள்ளனர். அவர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்கிறார்கள், உங்களுடன் அதிக நேரம் செலவிடுகிறார்கள், உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். நான்காவதாக, உங்கள் வார்த்தைகள் சக்தி பெற்றுள்ளன. இப்போது நீங்கள் என்ன சொன்னாலும் அது மற்றவர்களின் இருதயத்தை தொடுகிறது. உங்கள் வார்த்தைகள் முன்பை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஐந்தாவது, உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்துள்ளது. உங்களுக்குள் ஒரு விசித்திரமான சக்தியை உணர்கிறீர்கள். ஒரு காலத்தில் சாத்தியமற்றதாக தோன்றிய விஷயங்கள் இப்போது எளிதாக தோன்றுகின்றன. ஆறாவது, உங்கள் விதி திடீரென்று மாறத் தொடங்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றத் தொடங்கியுள்ளன, நீங்கள் கற்பனை கூட செய்ததில்லை. ஏழாவது, நீங்கள் எதிர்மறையை வெறுக்க தொடங்கிவிட்டீர்கள். நீங்கள் இயல்பாகவே எதிர்மறை நபர்களிடமிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் உங்களை தூர விலக்கிக் கொள்கிறீர்கள். உங்கள் ஒளி இப்போது நேர்மறையை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது. எட்டாவது, உங்கள் முகமும் ஆளுமையும் மிகவும் பிரகாசமாகிவிட்டன. நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் பிரதிபலிப்பு முன்பை விட அழகாகவும் கவர்ச்சியாகவும் தோன்றும். உங்கள் வாழ்க்கையில் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கவனித்தால் உங்கள் ஒளிவட்டத்தில் ஒரு தெய்வீக மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது அடுத்து என்ன? இந்த மாற்றத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள்? இந்த தெய்வீக மாற்றம் சாதாரண நிகழ்வல்ல. வாழ்க்கையில் அதிக உயரங்களை அடைய நீங்கள் தயாராக உள்ளீர்கள் என்பதற்கான அறிகுறி இது. நேரம் வந்துவிட்டது. இந்த புதிய சக்தியை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை இலக்குகளை அடையாளம் காணுங்கள். உங்கள் ஆற்றல் இப்போது மிக உயர்ந்ததாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் சரியான நபர்களை நீங்கள் வைக்க வேண்டும். உங்கள் ஒளி இப்போது மிகவும் சக்தி வாய்ந்தது. தவறான நபர்கள் உங்களை விட்டு தானாகவே விலகிச் செல்வார்கள். உங்கள் சக்தியை தவறாக பயன்படுத்தாதீர்கள். உங்கள் ஆற்றல் உயர்ந்தால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே அதை எப்போதும் நன்மைக்காக பயன்படுத்துங்கள். தியானம் மற்றும் சுய பேச்சை தழுவுங்கள். இப்போது நீங்கள் விரும்பும் எதையும் எளிதாக ஈர்க்கலாம். இதை செய்ய தியானத்தையும் சுய பேச்சையும் உங்கள் அன்றாட வழக்கத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்றி உணர்வை பயிற்சி செய்யுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த சக்தியை கொடுத்துள்ளது. எனவே இந்த மாற்றத்திற்கு நன்றியுடன் இருங்கள். பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றி தெரிவிக்கிறீர்களோ அவ்வளவு அதிக ஆற்றலை பெறுவீர்கள். இப்போது இந்த மாற்றத்தை புறக்கணிக்காதீர்கள். தெய்வீக மாற்றம், உங்கள் ஒளியில் எழுந்த தெய்வீக சக்தி ஒரு சாதாரண நிகழ்வல்ல. இது ஒரு அழைப்பு. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதற்கான செய்தி. இந்த வாய்ப்பு வழங்கப்பட்ட சிலரில் நீங்களும் ஒருவர். நீங்கள் கிட்டத்தட்ட கைவிட்ட கனவுகள், நிறைவேறாததாக தோன்றிய பிரார்த்தனைகள், இப்போது அவை அனைத்தும் உங்களை இழுக்கின்றன. தொடங்கவிருக்கும் ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி. வெற்றி தற்செயலானதல்ல, அது உள்ளிருந்து தயாராகிறது. அந்த வலியில், அந்த தனிமையில், உங்களையும் பிரபஞ்சத்தையும் தவிர வேறு யாரும் இல்லாத அந்த அமைதியில் நீங்கள் இந்த பயணத்தை எந்தவித வம்பும் செய்யாமல், புகார் செய்யாமல் மேற்கொண்டீர்கள். அந்த இருளில் கூட நீங்கள் ஒளியை பிடித்து கொண்டீர்கள். அதனால்தான் இப்போது பிரபஞ்சம் முடிவு செய்துள்ளது. உங்களை தடுக்க யாருமில்லை. அது நடக்கும். நீங்கள் யாராக இருக்க பிறந்தீர்களோ அதுவாக மாற வேண்டும். இப்போது உங்கள் கண்களில் மட்டுமே இருந்த அந்த கனவுகளை நிஜமாக மாற்ற நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். இப்போது உங்களிடம் எதுவும் இல்லை என்று நீங்கள் உணரலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், பிரபஞ்சத்தின் ஒப்புதல் உங்களிடம் இருப்பதால் உங்களிடம் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் உங்களை நம்பத் தொடங்கியவுடன் அந்த ஆதரவில், உங்கள் ஆற்றலில், உங்கள் கனவுகளில் ஒவ்வொரு கதவும் திறக்கும். இது உண்மையில் எனக்கானதா என்று நீங்கள் யோசிக்கும் ஒவ்வொரு முறையும் பதில் ஆம், உங்களுக்காக மட்டுமே. ஏனெனில் இந்த வீடியோ தெய்வீக சக்தி மூலம் உங்களை அடைந்துள்ளது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் தருணம் இது. நீங்கள் உயிர் வாழ்வது மட்டுமல்லாமல் உங்கள் முழு பலத்துடன் விளையாடும் ஒரு அத்தியாயம். இப்போதிலிருந்து நீங்கள் சோர்வாக உணரும் போதெல்லாம் பிரபஞ்சம் உங்களை கண்டுபிடித்து உங்கள் நேரம் வந்துவிட்டது என்று சொன்ன இந்த தருணத்தை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் சுற்றுப்புறங்களை கவனியுங்கள். சமீபத்தில் விஷயங்கள் விசித்திரமான வழிகளில் நடப்பதை நீங்கள் கவனித்தீர்களா? உதாரணமாக, உங்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்த சிலர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்து விட்டார்கள். அல்லது ஒரு பழைய பிரச்சனைக்கான தீர்வு தானாகவே தோன்றிவிட்டது.
அல்லது சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் இதயம் பதற்றமாக உணர்கிறது. திடீரென்று ஒரு நிம்மதி உணர்வு உணரப்படுகிறது. இவை தற்செயல் நிகழ்வுகள் அல்ல, அவை அறிகுறிகள். பிரபஞ்சம் உங்களை எதிர்கால வெற்றிக்கு தயார்படுத்துகிறது என்பதற்கான அறிகுறிகள். இந்த விஷயங்கள் சிறியதாக தோன்றலாம், ஆனால் அவை அவற்றிற்குள் மறைந்திருக்கும். உங்கள் பெரிய மாற்றம், உங்கள் கடின உழைப்புக்கு பிறகும் நீங்கள் எதையும் சாதிக்காத ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் அந்த தோல்வியை ஒரு படிக்கல்லாக பயன்படுத்தி உங்களை அதிக உயரங்களுக்கு ஏற அனுமதிக்கிறது. நேரம் நெருங்கும்போது உங்களுக்கு சில தெளிவான அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு நாள் நீங்கள் காலையில் எழுந்து வித்தியாசமாக உணர்வீர்கள். எந்த கவலையும் இருக்காது, குழப்பமும் இருக்காது. நீங்கள் சுமந்த சுமையை யாரோ ஒருவர் ஒரே நைரவெடில் தூக்கி எறிந்தது போல் நீங்கள் லேசாக உணர்வீர்கள். அன்றிலிருந்து நாள் தொடங்கும், உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும். அன்றிலிருந்து உங்களுக்கு தவறிய அனைத்து வாய்ப்புகளும் உங்களை தேடி வரத் தொடங்கும். முடிக்கப்படாமல் விடப்பட்ட பணிகள் படிப்படியாக நிறைவேறத் தொடங்கும். ஒரு காலத்தில் உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை உணரத் தொடங்குவார்கள். மிக முக்கியமாக உங்களுக்குள் ஒரு அமைதி வரும். நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லும். அதுதான் பிரபஞ்சத்தின் மந்திரம். இப்போதே ஒரு காரியத்தை செய்யுங்கள். ஆழ்ந்த மூச்சை இடுங்கள். ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டு உங்களை சுற்றி ஒரு சக்தி சுழல்வதை உணருங்கள். அது உங்களை தழுவுகிறது, அது உங்களை ஊக்குவிக்கிறது, அது நீங்கள் இனி தனியாக இல்லை என்று கூறுகிறது. இந்த அண்ட சக்தியை உணருங்கள். உங்கள் இதயம் படபடக்கும் ஒவ்வொரு முறையும், பயம் உங்களை பிடிக்கும் போதெல்லாம் பிரபஞ்சமே வந்து இந்த செய்தியை உங்களுக்கு வழங்கிய இந்த தருணத்தை நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் வெற்றி என்பது வெளியிலிருந்து வரும் ஒன்றல்ல, அது உள்ளிருந்து வெடிக்கும். இப்போது உங்கள் வாழ்க்கையின் மிக அழகான பந்தயத்தில் நீங்கள் ஓடப்போகிற நாளுக்கு தயாராக உங்களை உங்கள் காலடியில் அணைக்கிறது. இந்த வீடியோ முடிவடையப் போகிறது. உங்கள் நேரம் வந்துவிட்டது. எதுவும் உங்களை தடுக்க முடியாது. ஏனென்றால் பிரபஞ்சமே உங்களுடன் வந்துள்ளது. இதுவரை நீங்கள் தாங்கிய அத்தனையும், ஒவ்வொரு இதயமும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு வலியும் பலனளிக்கப் போகிறது. நீங்கள் ஒரு காலத்தில் இழந்ததையும் நீங்கள் கேட்டதை விட அதிகமாகவும் பெறுவீர்கள். எனவே இந்த செய்தியை கேளுங்கள், அதை உங்களுக்குள் அடிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வீடியோ உங்களை தேடி வந்தது. இப்போது அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தயாராகுங்கள், ஏனென்றால் வெற்றி உங்கள் கதவை தட்டப்போகிறது. நீங்கள் ஒரு தெய்வீக ஆன்மா என்பதற்கான பிரபஞ்சத்தின் அடையாளம். இது உங்கள் ஒளிவட்டம் புனிதமானது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால்தான் இந்த செய்தி இன்றைக்கு உங்களுக்கு தோன்றியது. இது தற்செயல் நிகழ்வல்ல. உங்கள் ஆற்றல் அதை உங்களிடம் ஈர்த்துள்ளது. உங்கள் ஆன்மா ஒளியால் நிரப்பப்பட்டுள்ளது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் இந்த சக்தியை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களா? உங்கள் இருப்பு உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையை மாற்றுகிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? இல்லை என்றால் இதுவரை உங்களிடமிருந்து மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை இந்த வீடியோ உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். உங்கள் ஒளிவட்டம் உங்கள் உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் செயல்களால் உருவாக்கப்படுகிறது. உங்கள் மனம் தூய்மையாக இருக்கும்போது, உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும்போது, நீங்கள் அன்பும் இரக்கத்தாலும் நிரம்பப்படும் போது உங்கள் ஒளிவட்டம் பிரகாசமாக பிரகாசிக்கிறது. அது வெறும் ஆன்மீக கருத்து மட்டுமல்ல, அது உங்கள் யதார்த்தம்.